ஸ்டாலின் கடந்த 2 தினங்களாக பம்பரமாய் சுற்றி கொண்டிருக்கிறார். எத்தனை விளம்பரம், எத்தனை ஷூட்டிங், படு பிஸியாக அடுத்தடுத்து ஆக்ட் செய்து கொண்டிருக்கிறார். அன்பு சோலை என்கிறார், பிங்க் பாதுகாப்பு வாகனம் என்கிறார், கேரம் விளையாடுவதென்ன, ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விளம்பரம் வெளியிடுவதென்ன, சப்பா அலப்பற தாங்க முடியல. சரி, எதற்கு இந்த அளப்பறை என்பதை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். அன்புச்சோலை திட்டம்தான் முக்கியம். இருந்தாலும் முதலில் பிங்க் காவல் வாகனங்கள் பற்றி பார்ப்போம். இது புதிய திட்டம் இல்லை. அதிமுக ஆட்சியில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அம்மா பேட்ரோல் திட்டம் கொண்டு வரப்பட்டது. அதன் தொடர்ச்சிதான் பிங்க் நிறத்தில் பெயிண்ட் அடித்து ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறார்கள். சரி, இவ்வளவு காலம் செய்யாமல் இப்போது ஏன் செய்ய வேண்டும்? இந்த திடீர் ஞான உதயத்திற்கு காரணம் என்ன? வேறென்ன? பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாத வக்கற்ற அரசு என எதிர்க்கட்சித் தலைவர் வாங்கு என வாங்கிக் கொண்டிருக்கிறார். எதிர்க்கட்சித் தலைவர் மட்டுமா? திருச்சி இளம்பெண்ணின் மர்ம மரணம், கோவை கூட்டுப்பாலியல் வன்கொடுமை, விழுப்புரத்தில் போக்சோ வழக்கில் சிக்கிய காவலர், சென்னை அடையாறில் மெயின் ரோட்டில் நடந்த பாலியல் அத்துமீறல் என இந்த ஆட்சியில் நடக்கும் அட்டூழியங்களை பார்க்கும் மக்களும் அப்பாவை டாராக கிழிக்கிறார்கள். ஐயகோ, இதிலிருந்து தப்பிக்க என்ன விளம்பரம் செய்வது என யோசித்தவர்கள் புதிய திட்டம் எதையும் கண்டுபிடிக்க முடியாமல் அதிமுக அரசின் அம்மா பேட்ரோல் திட்டத்தையே புத்தம் புதிய திட்டம் போல செயல்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். சரி, அடுத்த விளம்பரத்திற்கு வருவோம். அதுதான் முக்கியம். அதாவது தேசிய குற்ற ஆவண காப்பக அறிக்கையின்படி தமிழகத்தில் முதியோருக்கு எதிரான குற்றங்கள் மிக அதிகமாக உயர்ந்திருக்கிறது. இந்தியாவில் முதியோருக்கு அதிக குற்றங்கள் நடக்கும் மாநிலங்களில் தமிழ்நாடு 4வது இடத்தில் இருக்கிறது. தென்னிந்தியாவில் தமிழ்நாடு தான் நம்பர் 1. இது அறிக்கைகள் சொல்லும் உண்மை. செய்தித்தாள்களை தினமும் படித்து பாருங்கள். தனியாக இருக்கும் முதியோரை குறிவைத்து எத்தனை கொலை, கொள்ளைகள் நடக்கிறது என்பதை அறிய முடியும். அதிலும் கொங்கு மண்டலத்தில் இருக்கும் தோட்டத்து வீடுகளில் அடுத்தடுத்து இந்த கொலை, கொள்ளைகள் சர்வ சாதாரணமாக நடந்து வருகிறது. அந்த குற்றங்களை எல்லாம் தடுக்க முடியாத ஸ்டாலின் அரசு முதியோர் பொழுதை கழிக்க விடுதி கட்டுகிறோம் என நாடகம் ஆடுகிறது. மக்கள் வரிப்பணத்தை செலவழித்து ஏஐ தொழில்நுட்பத்தை எல்லாம் பயன்படுத்தி கலர் விளம்பரங்களை வெளியிட்டு கண்கட்டி வித்தை காட்டுவது மக்களை ஏமாற்றத்தான். இப்படி ஒரு முதல்வர், இப்படி ஒரு ஆட்சி கேடுகட்ட ஆட்சி என வரலாறு சொல்லத்தான் போகிறது. கருணாநிதியை மக்கள் எப்படி 2011 முற்றாக புறக்கணித்தார்களோ அவரது மகனும் அதே நிலையைத்தான் அடையப் போகிறார். போலி விளம்பரங்களால் மக்கள் ஏமாற மாட்டார்கள்.